இத்தாலி தேசத்தில் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற பட்டணத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்ற பக்தன் சுகபோக வாழ்க்கையை வெறுத்தார். துணி வியாபாரம் செய்து வந்த தகப்பனாருக்கு உதவி செய்வது போல அவருடைய இருந்த துணிகளையும் குதிரையையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்தார். தகப்பனாரால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். உடுத்து இருந்த ஆடையையும் தகப்பனாரிடம் கலட்டி கொடுத்து விட்டு சாக்கு உடை அணிந்து ஒரு துறவியானார். அன்றன்று யாரிடமாவது வேலை செய்து ஒருவேளை உணவை உட்கொண்டார். மணிக்கணக்கில் ஆண்டவரின் நன்மை தியானித்து கொண்டே இருப்பார். ஆவியின் வரங்கள் அனைத்தும் அவரிடத்தில் செயல்பட்டன. பறவைகள் பேசும் பாஷையையும் புரிந்து கொள்ளும் கிருபையை பெற்றிருந்தார் என்று சரித்திரம் கூறுகிறது. ஒரு நாள் அவர் போன பாதையில் ஒரு குஷ்டரோகி அழுகிய உடலோடு அவருக்கு எதிரில் வந்தான். வெகு தூரத்திற்கு துர்நாற்றம் வீசியது. முகத்தில் மூக்கு முழுவதும் அரிக்கப்பட்டு பெரிய துவாரம் இருந்தது. அவனை கண்டதும் மனம் உருகி அவனை கட்டி அணைத்து, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று கூறி முத்தம் கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! அந்த குஷ்டரோகி உடனே பூரண குணமடைந்தான் என்று வரலாறு கூறுகிறது. இறைவனின் மனதுருக்கத்தை நாம் செயலில் காட்டுகிறோமா? இரக்கம் கொண்டால் தேவனின் இரக்கத்தை தாராளமாய் பெற்றுக்கொள்ளலாம். மத்திய 8:3 இயேசு கையை நீட்டி அவனை தொட்டார். அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். Matthew 8:3 Jesus touched the leper by his hand and he was healed instantly. One song. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே, நான் சுகமானேன். என் நோய்கள் சுமந்து கொண்டாரே, என் துக்கம் ஏற்றுக்கொண்டாரே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, நான் சுகமானே. துக்கம் ஏற்றுக்கொண்டாரே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, நான் சுகமானே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இத்தாலி தேசத்தில் இருந்த அசிசி பட்டணத்தின் பக்தன் செயின்ட் பிரான்சிஸ் அவரை போல நானும் மன உருக்கம் உள்ளவனாக வாழ்ந்து உம்முடைய அன்பை பிரதிபலிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.